வடக்கு சென்டினல் தீவு என்பது அந்தமான் தீவுகளில் உள்ள ஒரு தீவு ஆகும். தீவின் பெரும்பாலான பகுதி அடர்ந்த காடுகளாகவும் தீவைச் சுற்றி பவளப்பாறைகளாலும் சூழப்பட்டுள்ளன. இத்தீவில் வெளி உலகத்துடன் எந்தவித தொடர்பும் இல்லாத வகையில் சென்டினல்ஸ் என அழைக்கப்படும் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஓங்கே மற்றும் ஜராவா போன்ற பிற அந்தமான் பழங்குடி மக்களால் கூட சென்டினல்ஸை பற்றி புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு அவர்கள் நீண்ட காலமாக தனித்து வாழ்ந்து வருகிறார்கள். இவர்களது மொழியை யாரும் புரிந்து கொள்ள முடியாத வகையில் உள்ளன. சென்டினல் பழங்குடி மக்கள் 250 முதல் 500 வரை உள்ளதாக இந்திய அரசு கணக்கிட்டுள்ளது. 1967 சென்டினல்ஸ் கிராமத்திற்கு ஒரு முறை சென்றதன் அடிப்படையில் அவர்கள் சாய்ந்த கூரையுடன் கூடிய சிறிய குடிசைகளில் வாழ்கிறார்கள் என்பதை பண்டிட் தலைமையிலான குழு தெரிவித்தது. இந்த குடிசைகள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கும் வண்ணம் கட்டப்பட்டிருந்தது. சென்டினல்ஸின் மக்கள் தட்டையான மரத்துப்பை இயக்கி செலுத்தக்கூடிய கனமற்ற சிறிய படகுகளை பயன்படுத்துகிறார்கள். அந்த படகிலிருந்து மீன்கள் மற்றும் நண்டுகளை பிடிக்கிறார்கள். பொதுவில் அவர்கள் வேட்டையாடுபவர்கள் எனலாம். அவர்களின் வாழ்க்கை முறை அந்தமானின் பிற மக்களை போன்றது என்றாலும் அவர்கள் தீவில் வளரும் பழங்கள் மற்றும் கிழங்குகள், கடற்பாசிகள் அல்லது ஆமைகளின் முட்டைகள் மற்றும் காட்டுப்பன்றிகள் அல்லது பறவைகள் போன்றவற்றை உண்டு வாழ்கிறார்கள். அவர்கள் வில் மற்றும் அம்புகள், ஈட்டிகள் மற்றும் கத்திகளை எடுத்து செல்கிறார்கள். அந்த கருவிகள் மற்றும் ஆயுதங்களில் பலவற்றில் இரும்பினால் நுனிகள் போடப்பட்டிருக்கும். சென்டினல்ஸின் தீவுகளில் கரையோரம் ஒதுங்கும் பொருட்களை கண்டுபிடித்து தங்கள் தேவைகளுக்கு ஏற்ப பயன்படுத்துகிறார்கள். ஆப்பிரிக்காவின் கருப்பின மக்களைப் போல உருவமும் நிறமும் கொண்டிருக்கிறார்கள். சென்டினல் மக்களை இந்திய அரசு பழங்குடி மக்கள் பட்டியலில் வைத்துள்ளது. சென்டினல்ஸ் மக்களுடனான முதலாவது அமைதியான தொடர்பு இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தைச் சேர்ந்த திரிலோகநாத் பண்டிட் மற்றும் அவரது குழுவினரால் 1991 ஜனவரி 4 நிகழ்த்தப்பட்டது. அதன் பின்னர் இந்தியர்கள் எவரும் அந்த தீவிற்கு சென்றதில்லை. சென்டினல்ஸ் மக்கள் 2004 இந்திய பெருங்கடல் நிலநடுக்கத்தின் ஆழிப்பேரலையில் தப்பிப்பிழைத்தனர். ஆழிப்பேரலையில் உயிரிழந்திருக்கலாம் என இந்தியா கருதியது. அதன்படி இந்திய இராணுவம் விமானத்தின் மூலம் சென்டினல்ஸ் மக்களை கண்காணித்தது. அப்போது சென்டினல்ஸ் மக்கள் அம்புகளாலும் கற்களாலும் வானூர்தியை நோக்கி எறிந்தனர். இதனால் மக்கள் உயிரோடு இருப்பதை இந்திய அரசு உறுதிப்படுத்தியது. 2006 ஜனவரி 26 அன்று மீன்பிடி படகு ஒன்று தீவின் பக்கம் ஒதுங்கியதில் 2 மீனவர்கள் உள்ளூர் மக்களால் அடித்து கொல்லப்பட்டனர். அதேபோன்று 2018 ஆண்டு நவம்பர் 17 அன்று சில மீனவர்களின் உதவியுடன் அங்கு சென்ற அமெரிக்கரான ஜான் ஆலன்சாவ் என்பவர் மாயமானார். சென்டினல்ஸ் மக்கள் அவரை கொன்று புதைத்து விட்டனர் என கூறப்படுகிறது. இதனாலேதான் மக்களையும் சென்டினல்ஸ் பழங்குடி மக்களையும் பாதுகாக்க இந்திய அரசு 1947 முதல் முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. இத்தீவை எக்காலத்திலும் ஆளுகைக்கு உட்படுத்தாமலும் இந்திய அரசு சுதந்திரமான ஒரு பகுதியாக தற்போது வரை பாதுகாத்து வருகிறது. மேலும் சுற்றுலா பயணிகள் இந்த தீவுக்கு செல்ல இந்திய அரசு தடை விதித்துள்ளது.